வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆரோக்கியமான சட்னி ரெசிபி தாங்க. இந்த சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த சட்னி செய்கிறதுக்காக நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக இதை நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி உளுத்தம்பருப்பு சேர்த்து செய்யும்போது சட்னி ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போது காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 6 பல் பூண்டை தோல் நீக்கிட்டு சேர்த்துருக்கேங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் நறுக்கி அதையும் சேர்த்துருக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுறலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற புதினா இலைகள் சேர்த்துக்கலாங்க. 2 கைப்பிடி அளவுக்கு நான் இன்றைக்கி புதினா இலைகள் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம கலந்து விட்டுறலாம். பாருங்கள், சேர்க்கும்போது அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். நம்ம வணக்க அது ரொம்ப கம்மியாயிரும். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். ரொம்பவே சீக்கிரமாக நீங்கள் இந்த சட்னியை செஞ்சு முடிச்சிடலாங்க. 7 நிமிஷத்தில் நீங்கள் இந்த சட்னியை சூப்பராக செஞ்சிடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இதை வணக்கி எடுத்து அந்த சட்னியில் நம்ம கொட்டிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான புதினா சட்னி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த புதினா சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசை கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி புதினாக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. அதனால் வாரத்தில் ஒரு டைம் நம்ம இந்த புதினா சட்னியை உணவில் எடுத்துக்கலாம். நாங்கள் இப்போ இந்த புதினா சட்னியை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மற்றும் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.